வணக்கம் நண்பர்களே. மாணவர்கள் எல்லாரும் இப்போ சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டுங்களுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு, மாமா வீட்டுக்குன்னு போவீங்க. போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. அது எந்த மாதிரி திறமைகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குதுன்னு கொஞ்சம் உட்காந்து யோசித்து அதற்கேற்ற கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் கிளாஸஸ் இருக்குது, ட்ராயிங் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷு, அடுத்து ஹிந்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. டான்ஸ் கிளாஸஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஜாயின் பண்ணி 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க நண்பர்களே. அடுத்து பிள்ளைங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா, இந்த சம்மர் ஹாலிடே எல்லாம் விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு, முக்கியமான விஷயம் படிக்கிற விஷயத்த மறந்துடுவீங்க. அதனால் வீட்டில் தயவுசெய்து பெற்றோர்கள் என்ன பண்ணுங்கன்னா, அது வளர்ந்த பிள்ளைங்களாக கூட இருக்கட்டும், +2 வரைக்கும் படித்த பிள்ளைங்களாக கூட இருக்கட்டும், அவங்கள தினமும் 1 மணி நேரம், அது காலையிலேயாவது இருக்கட்டும் இல்லை ஈவினிங்கோ, எப்போவோ ஒரு நேரம் ஒதுக்கி அவங்கள 1 மணி நேரம் நீங்கள் புக்ஸையோ இல்லை பேப்பர்லேயே இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர்னு வருது இல்லைங்களா, அதை வாங்கி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு பக்கம் அவங்கள படிக்க வைங்க. அதுமாதிரி படிக்கும்போது அவங்களுக்கு படிக்கிற திறனும் மேம்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த படிக்கிறதுல கொஞ்சம் தயக்கமோ தடங்கலும் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு விலகிறதுக்கான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாங்க. அதனால் இந்த சம்மர் ஹாலிடே உபயோகம் இல்லாமல் உபயோகமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, மாதுளம் செடி எப்படி வளர்க்கலான்னு போட்டிருக்கேங்க. இந்த மாதுளை தொட்டியில், வீட்லேயே தொட்டியில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது கூட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மாதுளம் பழத்தை ஒன்று வாங்கி வீட்டில் ஒரு தொட்டி ஒன்று வாங்கி பெருசாகவோ, இல்லை பெயிண்ட் பக்கெட்லாம் கூட இருக்கும் இல்லைங்களா, அதில் மண் கொட்டி இந்த விதைகளை போட்டு இந்த சம்மரில் இந்த செடியை வளர்க்குறதுக்கு யோசித்து பாருங்கள். இந்த செடியை வளர்க்குறதுக்கு பயன்படுத்துங்க.